ஷேட் நட்டோட இது என்ன தோட்டம்னா கேப்சிகம். எல்லோ கலர், ரெட்டு கலர், க்ரீன் கலர் எல்லாம் பல்காக இங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க. பட் ஆனால் இது ஷேட் நெட்டில் தான் வளர்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? சூப்பராக இருக்கும். நான் எவ்ரி சண்டே வந்து ஒசூரில் என்னென்ன விவசாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். மற்ற நாளில் எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன் பற்றி போட்டுக்கிட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கலர் தான் வந்து இந்த எல்லோ கலராக மாறுது, இந்த க்ரீன் கலர். பாருங்க, ஒரு கேப்சிகமே இந்த சைஸு. ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதிலே தான் ரெட்டு கலர், க்ரீன், எல்லோ கலர்னு மாறுது. இருங்க காமிக்கிறேன். இது வந்து க்ரீன் கலரு. இந்த பக்கமும் அதே தோட்டம்தான். இதோ பாருங்க, எல்லோ கலர். எல்லோ கலராக மாறுதா? எல்லோ கலர் கேப்சிகம்னு சேல் பண்ணுறாங்கல்ல, அது இது. இந்த க்ரீனே வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி ரெட் ஆகுது. சைஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய சைஸு. தோட்டம் ஃபுல்லாக இதே தான். அது வரைக்கும் அந்த தோட்டம், அந்த க்ரீன் கலர் ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த தோட்டம். இது ஒரே ஒரு செடி, இதில் ரெட் கலர் இருக்குது பாருங்க. ஒரு செடி நூல் கட்டி விட்ருக்காங்க மேலே, கொடி மாதிரி போகும் போல் இருக்குது. இதில் வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி காய் வருது ஒரு செடியிலே. கிடக்குது பாருங்க கீழெல்லாம். கேப்சிகம் தோட்டம் இதுதான். ஒரு காயே 1/4 கிலோ இருக்கும் போல இருக்கு. அந்த சைஸுக்கு வளர்ந்துருக்கு. பூ பார்த்துருங்க, மிளகா பூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் பயங்கர ஒரு காயும் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இந்த சிகப்பு கலர் ஃபுல்லாக. இந்த செடியிலே இந்த பாருங்க, இந்த பூ பூத்துருக்கா. இதே இதில் வந்து இந்த எல்லோ கலர். நிறைய பேருக்கு கேப்சிகம் செடி எப்படி இருக்கும் கூட சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு நல்லா தெரியும். சில பேர் பார்த்துட்ருப்பீங்க, வீட்டிலே டெரஸ் கார்டன் வச்சுருப்பீங்க. இதில் எவ்வளோ பெரிய காய் பண்ணு, ஒன்றும் 1/4 கிலோ சைஸ் காய். பார்க்காதவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குட்டி பேபி சூப்பராக இருக்குல்ல.